ராமன் லட்சுமணன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுபோல அவர்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்களையும் வருகிற அன்போடு வருகிறார்கள். இன்று இயற்கை விவசாயம் குறித்து பயிற்சியும் கண்காட்சியும் அமைத்துக் கொடுத்த தொண்டு நிறுவனர் திரு மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும் பயிற்சி அளிக்க வந்துள்ள திரு சுந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாணவிகளின் சார்பில் வருக வருக என்று இந்த வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. விவசாயத்தை பற்றி அருமையா பாருங்க. அந்த 3 மாணவிகளும் வாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விதையை பரிசா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லயே நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. நன்றி சார். வாங்கம்மா. கிளாப் பண்ணுப்பா. கிளாப் பண்ணுப்பா. நன்றி. இன்று நடைபெறும் இயற்கை வேளாண் காப்போம் என்ற பயிற்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள நமது பள்ளியின் கணக்காளர் ஜெயசிலா அவர்களையும் ஓஏஎஸ் திவ்யா அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன். நன்றி. தற்பொழுது நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இங்கு நமக்கு நாம் எத்தனையோ முறை பேசியிருப்போம். எந்த பொருளை நம்ம சாப்பிட்டா நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படி என்பதை நாம் டிவி, வாட்ஸ்அப், யூடியூப் அந்த மாதிரி போய் தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் அந்த வேண்டுகோளை ஏற்று ஏறத்தாழ 1 வருடங்கள் ஆகிறது இந்த பிளான். சாருக்கு தெரியும்.
டெல்லி அவர் வந்திருந்தபோது நான் அப்போ சொன்னேன், சார் எங்கள் ஸ்கூலில் வந்து இயற்கை காய்கறி தோட்டம் அமைக்கணும். நாங்கள் அமைக்கிறது முக்கியம் இல்லை சார், அதுக்கான வழிகாட்டுதல் வேணும், எங்களுக்கும் வேணும், குழந்தைங்களுக்கும் வேணும், டீச்சர்ஸ்க்கும் வேணும் சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது நிறைவேறுவது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோன்று அவர் இருக்கும் கிராமமானது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. அவர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டும்தான், நல்லா இருக்கும், கடல் மண்ணு தான். அவங்க ஊர் வந்து செமையாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கடல் பக்கம் என்ன விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு எல்லாமே நினச்சிருப்பீங்க. அங்கேயும் நம்மளுக்கு கூட நிறைய விவசாயம் நடக்குது. அங்கே வந்து தெரியாத அந்த விவசாய மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த ஊர்லேயே வந்து விவசாய டாக்டர்ன்ற பட்டத்தை வந்து சார் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, அதாச்சும் வந்து அப்படின்னா என்னன்னா விவசாயத்தை வந்து ஒரு காலத்துல எல்லாம் அவர் சொல்லுவார், நான் சாட்டா சொல்றேன், விவசாயம் தான் இன்னைக்கு நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு. உதாரணத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோடில் போதும், ஒரு ரோடு இருக்கு, ஒரு தள்ளுவண்டி இருக்கு, ஒருத்தர் காரில் போறாரு ஏசியில், ஒருத்தர் கொய்யாப்பழம் இருக்குங்கிறாரு. அந்த கொய்யாப்பழத்துக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த கொய்யாப்பழத்துக்கு இவருக்கு என்ன வருமானம் வரும், நாம 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், மிஞ்சி மிஞ்சி போனா பொழுதுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பாரா அப்படின்ட்டு சீப்பா பேசிட்டு போறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாருமே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா இப்போ ஒரு உலகத்துல ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. 10 பேருமே 1 லேக் சேலரியில அதிகாரி ஆயிட்டா இருக்கிறது 10 பேர் தான். நான் சொல்றது புரியுதா? ஒரு பெரிய உலகம் இருக்கிறது 10 பேர் தான். அதுல எல்லாருமே 1 லேக் சேலரியில ஒரு வேலைக்கு போயிட்டா கொய்யாப்பழம் விற்கிறது, விவசாயம் செய்யறது எப்படி நமக்கு கிடைக்கும்? கிடைக்குமா? அதான் ஏன் அதுதான். அதனாலதான் என்ன பண்ணோம்னா எங்க பசங்களுக்கும் வந்து எல்லாருமே நாங்கள் கேட்கும் போது டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், ஸ்டாஃப் நர்ஸ் ஆகிறோம் எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் வரவேற்கதா இருக்குது. நான் விவசாயம் ஆகுன்னு யாரும் சொன்னதில்லை. இருந்தாலும் அது வாழ்த்துக்கள், உங்க மனநிலைக்கு ஏற்ப உங்களுடைய பணியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனாலும் உங்களுடைய வீட்டிற்கு சென்று உங்களுடைய பெற்றோர்களிடம் விவசாயத்தை பற்றி இங்கு என்ன நடந்ததோ அதை விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதே நம் பள்ளியின் நிலைமையாகும். தற்பொழுது நம்முடைய திருத்துறைப்பூண்டி சிங்கம் மற்றும் விவசாயத்தின் தங்கம், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டுக்கு பக்கத்துணையாக இருக்கும் சுந்தர் என்னுடைய ஆர்வீ நண்பர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், மாணவிகள் சார்பாகவும், ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பாகவும், உமன் டெவலப்மெண்ட் சொசைட்டி சார்பாகவும், தமிழ்நாடு மேன் பவர் சர்வீஸ் சார்பாகவும், ஊமான் கம்ப்யூட்டர் சென்டர் சார்பாகவும், தென்னரசு சிஎஸ்சி சென்டர் சார்பாகவும் அவருக்கு தற்பொழுது சால்வை அளிக்கப்படுகிறது. அந்த சால்வையானது நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சால்வை அளிப்பார். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நம்முடைய விவசாய மருத்துவர் அக்ரி டாக்டர், அக்ரி கிளினிக்னு ஒரு பெரிய கடையை வச்சிருக்காரு திருத்துறைப்பூண்டியில். இன்னைக்கும் அந்த கிராமத்து மக்கள் வந்து பஸ் ஏறி இல்லை வண்டி பிடிச்சி போயிட்டு வாங்கிட்டு வரணும்னா அன்றாடம் 200 ரூபாய் செலவு பண்ணணும். அந்த அவர்களுடைய சிரமத்தை அவர் மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய கிராமத்திலேயே அவர்களுக்கு விவசாய கிளினிக் மருந்தகம் என்று அமைத்து இன்றளவு கூட அவர் சேவை செய்து கொண்டு வருகிறார். அதற்காக நம் பள்ளியின் சார்பாக அவர்களை மனமாக பாராட்டுகிறோம். அது மட்டும் அவருக்கு அனைவரின் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், என் சார்பாகவும்
ஹியூமன் டெவலப்மெண்ட் நிறுவனர் மற்றும் தலைவர் நா. மாரியப்பன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். மற்றும் இன்றைய நிகழ்ச்சி ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து சார் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரீன் போடுவோம், பிபிடி. ஒரு சிலவற்று இந்த பயிற்சி குறைஞ்சபட்சம் 3 நாள் வேணும். நாங்கள் சார் நானும் நைட்டு பிளான் பண்ணி 11 மணி வரைக்கும் பேசி என்னென்னா குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம், என்னத்தை பற்றி அவங்களுக்கு தெரிவிக்கலாம். 3 நாள் வந்து ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்வை ஸ்டால் வந்து இருக்கு. எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் டவுட்ன்றதை பார்க்கலாம். ஒவ்வொரு கிளாஸ் வரையாக தான் வரணும், கூட்டமாக வந்துடக்கூடாது, சரியா? அதுக்கடுத்து மாணவிகளிடம் கேள்வி. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பாடம் நடத்துகிறவனுக்கு எவ்வளோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டார். உங்களோட கேள்வி வரணும், அவர் ஆன்சர் பண்ணுவார். உரையாடல் மாதிரி தான் இருக்கும், சரியா? அதுக்கடுத்து வந்து புக்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த விவசாயத்தை பற்றி தான் இருக்கும். டீச்சர்ஸ் ஹெச்எம் வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு நிகழ்ச்சி தொடங்குவோம். நன்றி. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்குமே தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மருந்து தான் உணவை எடுத்துகிட்டு இருக்கோம். உணவை மருந்தை யாரும் எடுத்துக்கல. காரணம், நெல் பயிரிலிருந்து அத்தனைக்கும் யூரியா போடல, எல்லாம் செயற்கை உரங்கள் தான் போடுறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்க, பொண்ணுங்க காலையில் காப்பி சொன்னாங்க, அவங்க மாமியார் 3 நாள் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்து அன்னைக்கு வந்து இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு எந்த செயற்கை உரமும் பயன்படுத்தலை. இன்னைக்கு வந்து இப்போதான் நெல் பட்டனை 3 மாதம் வச்சுருக்காங்க. இது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சென்னையில் தீபாவளி தெரியும். அவங்க இப்போ ரீசெண்டாக தான் 2 மாதம் தான் நெல் போட்டாங்க. நேற்று போட்டால் அறுவடை ஆயிடுச்சு சென்னையில் அப்படின்னாங்க. என்னப்பா இவ்வளோ குறுகிய காலத்தில் முடிச்சிடலாமான்னு கேட்டேன். ஆமாம் டீச்சர், இந்த நெல்லெல்லாம் 3 மாதத்துக்குள்ள அறுவடை ஆகிடும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி அந்த தெரியாது. நான் பிறந்ததும் டவுன் தான் செய்யணும், வளர்ந்ததும் டவுன் தான். அதனால் எனக்கு எந்த விவசாயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுனோ. அதனால் இன்னைக்கு உங்களோட நானும் ஆர்வத்தோடு இதை வந்து பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கு. நானும் வந்து என்னுடைய விவசாயத்தை பார்த்துட்டு மெயினாக எனக்காக நான் ஏன்னா இது வரைக்கும் மருந்து தான் உணவாக எடுத்துட்டு இருக்கேன். சாருடைய ட்ரைனிங் பார்த்துட்டு இனியிலிருந்து உணவு தான் மருந்து அப்படின்னு நன்றி, வணக்கம். அடுத்தது நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக சுந்தர் சார் அவர்கள் சிறு வார்த்தைகளை பேசி அவர்களுடைய புரோகிராமை தொடங்கி வைப்பார்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ இன்னைக்கு முழு வகுப்புமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் எல்லாருக்கும் பாடம் நடத்த போறீங்க, நானும் உட்காந்து கேட்க போகிறேன். அந்த மாதிரி தான் வகுப்பு இருக்கும். ஏன்னா நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க, நீங்கள் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அப்படிதான் வகுப்பு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயங்கிறது இப்போ எங்கள் ஊருக்கே பார்த்தா கிருஷ்ணகிரியிலேருந்து தான் காய்கறிகள் வந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அதே மாதிரி எங்கள் ஊர்லேருந்து நெல் நாங்கள் உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கோம். நெல் எங்கள் ஊரில் அதிகமாக விளையும். நெல் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. சார் சொன்னாங்க எப்படியோ நடத்துறோம் அப்படின்னு. அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு எளிமையா சொல்றேன். ஒரு விவசாயம்ன்றது வந்து உங்களுக்கு
லாபம் இல்லை அப்படிங்கிற காலகட்டம் நிறைய இருந்துச்சு. நிறைய விவசாயிகள் வந்து லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைகள்லாம் போனாங்க, பார்த்துருப்பீங்க, இறந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது பஞ்சாப்ல என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு சிங் ஐயா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வெளிநாட்டுல இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் நம்ம நாட்டுல இறந்து போறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெத்த படித்தவர் உட்காந்து ஆய்வு பண்றாரு. பண்ணும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம விவசாயிகள் வந்து நிறைய செலவு பண்றாங்க, உரம் வாங்குறாங்க, மருந்து வாங்குறாங்க, கெமிக்கல் நிறைய போடுறாங்க, மண்ணு கெட்டு போயிடுச்சு. இதுல எவ்வளவு செலவு பண்ணி கடைசியா அந்த பொருளை கொண்டு விற்கும் போது விலை கிடைக்குதான்னா அது சரியான விலை கிடைக்கல. இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை விற்கிறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னாக்க அது லாபம் வந்து 25 ரூபாயாவது இருக்கணும். விவசாயிக்கு 100 ரூபாய்க்கு அந்த பொருளை வந்து விற்கும் போது அவருக்கு 25 ரூபாய் லாபம் கிடைக்கும். அவருக்கு வந்து 20 ரூபாய் கிடைக்குது, இல்லை ஒண்ணுமே கிடைக்கலனாக்க என்ன ஆகும்? நஷ்டமாயிடும். அப்ப அவர் குழந்தைங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அதை ஆய்வு பண்றாரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா பஞ்சாப்ல ஒரு குடும்பமே வந்து எங்களுக்கு வந்து விளைபொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரயில் தண்டவாளத்துல அவங்க குழந்தைங்களோட உட்காந்து இறந்து போயிருக்காங்க. தண்டவாளம் மோதி இறந்துடுறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டு என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வர்றாரு. வந்துட்டு இப்போ நமக்கு விளைபொருளுக்கு நல்லா விலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவசாயிகளையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்க எல்லாம் வந்து ஒரு சங்கமா நம்ம சேருவோம், விவசாயிகள் சங்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, விலையை வந்து அவரு பிக்ஸ் பண்றாரு. அந்த ரேட்டு இப்போ நீங்க வந்து 1 கிலோ தக்காளினா 1 கிலோ தக்காளியோட விலை வந்து இப்போ யாரு நிர்ணயிக்கிறாங்க? விற்கிற விவசாயிகள் விற்கிறது இல்லை. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா யாரும் உங்களுக்கு விலை சொல்றது? விவசாயிகள் சொல்றாங்க, கடைக்காரங்க சொல்லுவாங்க. அந்த கடைக்காரங்க சொல்லக்கூடாது, விவசாயிகள் வந்து விலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா விவசாயிகள் எல்லாரையும் ஒன்னாக்குறாரு. விவசாயிகள்கிட்ட ஒற்றுமையே இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு, ஒற்றுமையை கொண்டு வரதுக்காக தான் அந்த சங்கம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாருன்னா எல்லா பொருளுக்குமே, கோதுமைக்கு, நெல்லுக்கு, அதே மாதிரி காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க. இந்தியா முழுக்க இந்த மாதிரி சங்கங்கள் நிறைய வந்துச்சு. வந்ததுக்கு பிறகுதான் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைச்சது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ்ல பாத்துருக்கீங்க, தக்காளியை கொண்டு கொட்டுறது 1 ரூபாய்க்கு விற்கிது அப்படிம்பாங்க. கிலோ 1 ரூபாய்க்கு, ஒரு 30 ரூபாய்க்கு விற்கலாம், 40 ரூபாய்க்கு விற்கலாம், 100 ரூபாய்க்கு கூட விற்கும். ஆனா வந்து அந்த 1 ரூபாய்க்கு நிறைய நாட்கள் பல மாதங்கள் இருந்துச்சுன்னா அந்த விவசாயியோட நிலைமை என்ன ஆகும்? அந்த செடியை அப்படியே பறிக்காமலே விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி பாலோட விலையை குறைச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாலை கீழே ஊத்துற நிலைமைக்கு போயிடும். அப்பதான் என்ன பண்றாங்க, ஒரு எப்பயுமே ஒரு விலை இருக்கணும், அந்த விலையை விட குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லுவாங்க, அந்த விலையை விட குறைவா விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கங்களை கொண்டு வராங்க. அப்படி ஒரு சங்கம் தான் நாங்களும் நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நாங்க இப்ப யாரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மாழ்வார் ஐயாவையும் நெல்ஜெயராமன் ஐயாவையும் ஃபாலோ பண்றோம். நம்மாழ்வார் ஐயாவை நீங்க பார்த்துருப்பீங்க, பெண்தாடி வச்சுட்டு அவர் வந்து ஒரு அக்ரி படிச்ச பட்டதாரி தான். படிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்துல வேலைக்கு போறாரு. இந்த மாதிரி வந்து கெமிக்கல் நிறைய போட்டு மண்ணு கெட்டு போகுது. மண்ணில் என்ன இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மண்புழு இருக்கும். மண்புழு வந்து விவசாயிகள் நண்பன் சொல்லுவாங்களா? அதே மாதிரி வந்து பாம்புகளை விவசாயிகள் நண்பன் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க? மண்புழு விவசாயிகள் நண்பன் சொல்றாங்க. யாராவது சொல்லுங்க. சரி, பாம்பைய விவசாயிகள் நண்பன் சொல்றாங்க. வெரி குட். எங்க பிடிச்சி சாப்பிடும். நமக்கு வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்தாங்க எலி தான். ஏன்னா நம்ம 140 கோடி இருக்கோம்னா எலி வந்து நம்ம இந்தியாவில் 1000 கோடி எலி இருக்கு. அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து எலி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தானியங்கள் அழிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறைக்கு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. நீங்க எந்த விலங்கையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எலியை மட்டும் கொலை சொல்லுவாங்க. என்ன காரணம்? எலி வந்து என்ன பண்ணுன்னா நம்ம தானியங்கள் இருக்க ஒரு உணவுல இருந்தா உள்ள பூந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மட்டும் வேஸ்ட் அடிக்காது, அதுல வந்து யூரின் போயிடும், எச்சம் விட்டுரும். அப்ப என்ன ஆகும்னா இன்னும் அதிகமா நோய் வரும், பிளேக் நோய் பரப்பி விட்டுரும். அப்ப அந்த அளவுக்கு எலி வந்து மோசமானதுன்னு சொல்லிட்டு தான் எலியை பாம்பு கொள்ளும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம பாம்பையும் நண்பன் சொல்லுவோம். இந்த சார பாம்பு ஒரு வகை பாம்பு இருக்கும். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷம் இல்லாத பாம்பு இருக்கு. நம்ம பாம்புனாலே எதிரியா பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தியெல்லாம் நீங்க வகுப்புல பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த மண்புழுவை பத்தி பார்க்க போறோம். நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு, நம்ம அடுத்து தொடர்ந்து பேச போறோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நம்மாழ்வார் சிறப்பா சொல்லுவாரு, நீங்க வந்து மண்ணுல இயற்கையான உரங்கள், இப்போ நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா விதைகள் வச்சிருப்போம். அந்த பாட்டிலாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது, இயற்கையான மருந்துகள். அது எப்படி தயாரிக்கிறது உங்க வீட்டுல அப்பாட்ட கூட நீங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன். அதே மாதிரி என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன், நீங்க வந்து வரிசையா பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்மாழ்வார் ஒரு சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து இயற்கையான உணவுல போட்டு விவசாயம் பண்றோம்ல, இப்போ நம்ம எல்லாருமே வந்து தாயோட மாரோட பால் குடிச்சிருக்கோம். அவர் எளிமையா சொல்லுவாரு, நீங்க கெமிக்கல் போடாதீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்றது எப்படின்னா தாயோட மாரோட பால் குடிக்கிற மாதிரி.
இதுவே நீங்க வந்து கெமிக்கல் போடுறீங்க, விஷமான மருந்தெல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா தாயோட மார்பு அறுத்து ரத்தத்தை குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு பொறுமையா சொல்றது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமா நம்ம மண்ணை கெடுத்துக்கிறோம். அதனால இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து எளிமையா நீங்க பார்க்க போறோம். முதல்ல இந்த செஷனை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளாஸ் முறைப்படி ஆரம்பிச்சிடலாம்.